இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். நேற்றைய தினம் தஞ்சையில் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யணும், மேகதாது பிரச்சனை, அதுக்கப்புறம் அந்த டெல்டா காவிரி டெல்டா பகுதியை வறட்சியாக அறிவிக்கணும். இந்த இப்போ மழை தண்ணி இல்லாமல் விவசாயிகள் கஷ்டப்பட்டாங்க இல்லையா, அதனால் வறட்சியாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் உதயநிதியும் பேசினார். இப்போ அந்த பேசும்போது அது இரட்டை அர்த்தத்தில் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அங்கே தாவேக்காவாரில் புகார் கொடுக்கப்பட்டு இன்றைக்கி அவர் அதிகாலையில் அவங்க இல்லத்துக்கு சென்ற தஞ்சை மாவட்ட காவல்துறை அங்கே அழைச்சிட்டு போகிறாங்க. அவங்க என்ன எதுக்குன்னு விவரம் கேட்குறாங்க. மாசு உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள், கட்சிக்காரங்க, வழக்கறிஞர், திமுக வழக்கறிஞி எல்லாம் வாதம் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக அரெஸ்ட்டு, என்ன புகார், இதுக்கெல்லாம் அரெஸ்ட்டு தேவையா அப்படின்லாம், இல்லை நாங்கள் வழக்குக்கு போகிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி அழைச்சிட்டு போகிறாங்க. இப்போ நடந்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், விசாரணை பண்ணிவிட்டு விடுவிச்சிடணும், கைது பண்ணுற இடம் எங்களுக்கும் இல்லை அப்படின்னு அரசும் சொல்லியிருக்கு நீதிமன்றத்தில், சென்னை ஹைகோர்ட்டில். எல்லாருமே இதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அவர் பேச்சு தவிர்த்திருக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு, இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, இந்த கைது நடவடிக்கை தவறு அப்படிங்கிறாரு. அன்புமணி சொல்கிறாரு தவறுன்னு. இதெல்லாம் நாளைக்கு பட்ஜெட் இருக்கும்போது இப்போ இந்த அவசரமாக இது தேவையா, இந்த கைது நடவடிக்கை அப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. எதிர்கட்சி தலைவர் இல்லாமல் நீங்கள் சட்டமன்றம் நடத்தலாமா, அதுமாரி திட்டம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் அவர் எழுப்புறாரு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழ்நாட்டினுடைய காவிரி விவசாயிகள் பிரச்சனை எவ்வளவுக்கு சீரியஸாக விவாதிக்கப்பட வேண்டுமோ அது ஆளும் கட்சியால் சரியாக கையாளப்படவில்லை என்பது தஞ்சாவூரினுடைய அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்பு வரை தமிழக மக்கள் முன்னால இருந்த நிலைப்பாடு. காங்கிரஸ்ல திமுக ஆதரவோட வெற்றி பெற்ற காங்கிரஸ் எம்பி ராஜ்யசபாவுக்கு போய் திமுகவுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்கு பதிலாக ராகுல் காந்திக்கு நன்றி தெரிவிக்கிறார். அந்த பரபரப்பான விஷயம் பேசப்பட வேண்டிய சூழல் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எப்படி பதவியை பெற்று அங்க போய் எந்த சப்ஜெக்ட பேசணுமோ அதுக்கு மாறான சப்ஜெக்ட் பேசுற மாதிரி சட்டசபைக்குள்ள நாளைக்கு ஒரு மாதிரி பட்ஜெட் விவாதம், முதல் பட்ஜெட் விவாதம் என்பது தமிழகம் எந்த அளவுக்கு பின்னோக்கி போயிருக்கிறதோ அதிலிருந்து மீள என்ன வழி என்று ஆளும் கட்சி பேசினா அந்த ஆளுங்கட்சி பேச வேண்டிய விஷயத்துக்கு ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ எதிர்கட்சிகள் செயல்பட வேண்டிய சூழல். இது ஒரு சின்ன வார்த்தை தவறாக பிரயோகிக்கப்பட்ட காரணத்தினால, அது அந்த தொண்டர்களின் ஆவேசத்தினால உருவாக்கப்பட்ட ஒரு சைடு கமெண்டாக இருந்தாலும் கூட அது தவிர்த்திருக்கப்பட வேண்டும் என்ற கருத்து தான் பெரும்பான்மையான மக்கள் மத்தியில் வந்திருக்கு. ஏன்னா ஆர்ப்பாட்டம் சரியான ஆர்ப்பாட்டம். நீங்க தனியா போலான்னு சொல்லி கர்நாடகால போய் பேச இருந்த சப்ஜெக்ட் கர்நாடகா முதலமைச்சர் உங்களை வரவேணான்னு சொன்னது. இயற்கை மழையின் காரணமாக 5000 இருந்து 27,000 கன அடி தண்ணீர் திறக்க வேண்டிய சூழலுக்கு கர்நாடகா தள்ளப்பட்டது. இன்னமும் ஆடிப்பெருக்குல காவிரியினுடைய எல்லை வரை தண்ணீர் இல்லாம இந்த 24 வருஷத்துல இதான் முதல் முறையாக வறட்சியை நோக்கி விவசாயிகள் போயிருக்கிறாங்க. அவங்க பாசன பரப்பு என்பது நீங்க ஜூன் மாசம் 12ஆம் தேதி திறந்து வைத்திருக்க வேண்டிய சூழல் செய்யாத காரணத்தினால 62% பாசன பரப்பு என்பது காவிரி பகுதியில நெல் விளைச்சல் என்பது குறைஞ்சு போயிருக்கக்கூடிய சூழ்நிலையை அரிசி விலையோடு பார்க்க வேண்டிய கவலையோடு பேசக்கூடிய மக்கள் இந்த ஆர்ப்பாட்ட அரசியலை பேச வைக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போய் பரபரப்பு அரசியல் நம்மளை நிறுத்திடுச்சு. 64 ரூபாய் இருந்த அரிசியினுடைய விலை காவிரி பகுதியில 87 ரூபாய் வரை விலை ஏறும்னு விவசாய சங்க தலைவர்கள் மட்டும் இல்ல, இந்த 57-58% நீங்க இல்லைன்னா மாற்று உணவுக்கே நம்ம போக வேண்டி வரும்.
உணவை அள்ளி கொடுத்த தமிழக விவசாயிகள் அரிசியை பார்க்க முடியாத சூழல் முதல் ஏற்பாட்டிலேயே வந்திருக்கு விஜயினால என்று குற்றம் சாட்டி அதை அரசியலாக்கி அவர்களை இயலாதவர்கள் என்று காட்டுவதற்கு மாறாக காவல்துறையினுடைய செயல்பாடு என்பது அரஸ்ட் பண்ணி கொண்டு போனதனுடைய விபரீதம் என்பது கோர்ட்டு தலையிட்டு நாளைய வரைக்கும் அவரை வச்சிருக்க முடியாது, நீ இன்னைக்கே ரிலீஸ் பண்ணி விசாரணையேன்னு சொல்லி எந்த சப்ஜெக்ட் நம்ம பேசி நாளைக்கு நம்ம சட்டசபை விஷயத்தை பார்க்கணுமோ அது பார்க்க முடியாமல் ஆகிவிட்டது என்பதுதான் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சோகம். சரி, சிவகுமாருக்காக அது மழை பெஞ்சுதா, தமிழ்நாட்டுக்காக அது மழை பெஞ்சுதா, ஏண்டா இங்க பேசலன்னு பரபரப்பு அரசியலுக்கு சொந்தக்காரரான சீமான் என்பவர் அவர் அரிசி சப்ஜெக்ட பேசுறாரோ இல்லையோ, அவர் வாங்கின பென்ஸ் கார் சம்பந்தமா பேசினாரோ இல்லையோ, இதெல்லாம் வாட்ஸ்அப் அரசியல்லையோ அல்லது செல்போன் அரசியல்லையோ போயிட்டு இருக்கும்போது ஒரு தலைமுறை தமிழகத்தை ரொம்ப மோசமா பார்க்கிறார்களே என்ற அரசியல் கவலை அரசியல் கட்சிகளுக்கு வர வேண்டும். அது வரல. ஆனா நீதித்துறை சரியாக தலையிட்டு அவர் பேசியிருக்க கூடாது, இவர்களது கைது அதை தீவிரப்படுத்தி இருக்க கூடாது. இன்றைக்கே இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து நாளைய சட்டசபை நடவடிக்கைகளுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் கொண்டு வர வேண்டும் என்பது ஒரு ஜனநாயக வெளிச்சம் அந்த தீர்ப்புல தெரியுது. தமிழகத்தினுடைய நிலை என்ன? இந்த எல்லா மாநிலங்களுக்கும் திருப்பி கொடுத்த ஒன்றிய அரசு செஸ் வரியின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்க வேண்டிய காசை கொடுக்கவில்லையே என்ற கோபம் தமிழக முதல்வரால் ஒன்றிய அரசின் மீது ஏன் கேட்கப்படவில்லை? நாடாளுமன்றத்திலே 39க்கும் அதிகமாக இருக்கக்கூடிய எம்பிக்களை வைத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு அல்லது அந்த திமுக கட்சியை சார்ந்தவர்கள் ஒன்றிய அரசுக்கு ஒரு நெருக்கடியை ஏன் கொடுக்கவில்லை? இவர்களெல்லாம் சேர்ந்து கொடுத்தா ஓரளவு தமிழகம் கிடைக்குமா என்ற இளைஞர்களினுடைய எதிர்பார்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்யணும்? அந்த திசையை நோக்கி நம்முடைய சிந்தனைகள் போகல. இந்த காவிரியினுடைய விளைச்சல் என்பது 60% வீணா போனாலும் கூட மிகப்பெரிய விலைவாசி உயர்வு என்பது டெல்டா பகுதி மக்களை நாசப்படுத்தி இருக்கிறது என்ற கவலையோடு தான் நம்ம பட்ஜெட் சப்ஜெக்டை பார்க்கணும். ஆனா விவசாய பட்ஜெட்டுக்கான பட்ஜெட்டை மக்கள் கிட்ட கருத்து கேட்காம வெங்கடாஜலபதிக்கு போய் வச்சுட்டு அதை ஒரு விவாத பொருளாக்கி அதை ரீல்ஸ் எடுத்து போட்டு நமக்கு விவசாயத்துல என்ன மாதிரியான ஆலோசனை யாருக்கிட்ட கேட்டாங்கன்ற தகவல் இல்லை. இப்ப நீங்க 2-3 பத்திரிகைகள் என்ன எழுதுறாங்கன்னா, நீ முதல்ல தள்ளுபடி பண்ண விவசாய கடன் தள்ளுபடி, அதுல 50,000 என்ற அந்த நெட்வொர்க் வச்சதுனால பிரச்சனை ஆகி போச்சு, அதுல ஒரு 17% ஆட்களுக்கு மட்டும் தான் கிடைச்சது. பயிர் தள்ளுபடி என்பதும் இன்சூரன்ஸ்ல அந்த வெள்ள சேதத்தினால ஏற்பட்ட அந்த பாதிப்பிலிருந்தே விவசாயிகள் வெளியே வரலையே, அவனுடைய முழுமையான தள்ளுபடி என்பது உண்டா இல்லையா என்ற கேள்விக்கு பதிலே இல்லாம நாளைய பட்ஜெட்டையும் நாளணி பட்ஜெட்டையும் நம்ம பார்க்கிறோம். தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை நிலைப்பாடு என்பது இந்த 16 வருஷத்துல டாப்ல இருக்கக்கூடிய 9 நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்வது நமக்கு பயன் தராது என்று ஆந்திர மாநிலத்துக்கு போய்விட்டார்களே ஏன் என்ற கேள்விக்கு தமிழக தொழில்துறை அமைச்சரோ முதலமைச்சரோ அரசியல் கட்சிகளோ கருத்து சொல்லாததுனால ஆந்திராவினுடைய எம்பி நாடாளுமன்றத்தில் என்ன பதில் சொல்றாருன்னா, எங்க கிட்ட எந்த கண்டிஷனும் கிடையாது, நாங்க கேட்கறத விட 127 மடங்கு அதிகமா தர்ற பிரதமர் எங்களுக்கு இருக்காரு, ஒரு விமான நிலையத்தை கட்டி சர்வதேச தரத்துல கொண்டு வந்திருக்கிறார் அவர். அது ஏற்கனவே ஜெகன்மோகன் ரெட்டி ஆக கொண்டு வந்தாரா இவர் கொண்டு வராரான்ற விவாதம் இருந்தாலும் நல்ல பேரை சந்திரபாபு நாயுடு வாங்கிட்டாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஜிஎஸ்டி டாக்ஸினுடைய மறுபங்கீடு, செஸ்ஸினுடைய மறுபங்கீடு நமக்கு வாங்கினதுல 17% தாண்டல, அவங்க கிட்ட வாங்கினதை விட 127 மடங்கு கிடைக்குது. பாரபட்சமாக செயல்படுகின்ற ஒன்றிய அரசினுடைய மாநில விரோத போக்கினை ஒட்டுமொத்தமாக காவிரி பிரச்சனையில் இருந்து சேர்ந்து போய் தகராறு பண்ணுவதற்கு பதிலாக வாய்க்கா தகராறு அரசியல் என்பது தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் நடந்து கொண்டிருந்தால் தமிழக மக்கள் பாதிப்புக்குள்ளாவார்கள். தமிழக மக்களை மீட்க எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து தாவேகா அரசு நாளைய பட்ஜெட்ல தமிழகத்துக்கு எந்த விதமான ஆலோசனையும் சரியா கொடுக்கலன்னு சொன்னா, அல்லது நாம கேட்ட அந்த தள்ளுபடி சப்ஜெக்ட்ல உதவுவலன்னு சொன்னா, ஒன்றிய அரசை தமிழக அரசை தவிர்த்து மற்ற கட்சிகள் ஒன்று சேர்ந்து போராடி
தமிழகத்தை முதல் நிலைக்கு அல்லது ஏற்கனவே இருந்த நிலைக்கு கொண்டு வரணும். ஏற்கனவே இருந்த நிலை 10க்குள்ள இருந்தது. அந்த 10க்குள்ள இருந்த நிலை டிஆர்பி ராஜா உட்பட தமிழக முதல்வர் உட்பட பல நிறுவனங்களோடு போடப்பட்ட ஒப்பந்தத்தின் விளைவாக வந்த முன்னேற்றம். இன்னைக்கு இவங்களுடைய 5 மாத ஆட்சியில அது பின்னோக்கி போவதை தடுப்பதற்கு தமிழக அரசியல் கட்சிகள் திட்டமிட வேண்டும், சட்டசபையை அதற்கு பயன்படுத்த வேண்டும். இந்த வார்த்தைகளினால் ஏற்படுகின்ற விபரீதங்களில் இருந்து நாம் விடுபட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்து. தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் ஏற்கனவே எலெக்ஷன்லாம் நின்னாரு, தோல்வியெல்லாம் சந்திச்சாங்க, அவருடைய கட்சியும் தோல்வியை சந்திச்சது. அப்போ இவருக்கு வியூகம் அமைக்க தான் சரி, தேர்தலுக்கு ஒத்து வர மாட்டார், நடைமுறை தேர்தலுக்கு அடுத்தவங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்கறதோட சரி அப்படின்லாம் விமர்சனம்லாம் வைக்கப்பட்டது. இப்போ இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று இருக்கிறார், எப்படி பார்க்குறீங்க? இடைத்தேர்தல் என்பது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள வாசகர்கள் என்ன யோசிக்கணும்னா, இந்த இடைத்தேர்தலில் நம்மளுக்கு காலியான ஒரு 5-6 இடம் வந்திருக்கணும். அது சட்ட ஆதரவு நடவடிக்கை அல்லது சபாநாயகருடைய காலதாமதமான அணுகுமுறை, இதை ரெண்டுத்தையும் கணக்கில் வச்சுக்கிட்டு விரைவில் நடத்தணும்னு விஜயபாஸ்கர் இது மனு போட்டிருக்கிறாரு. அதான் சொல்றேன், நம்ம தமிழ்நாட்டில் காலியான இடங்கள் என்று சபாநாயகர் அறிவித்ததை இந்த தேர்தலோட சேர்ந்து பேசியிருக்க வேண்டிய நாம, நல்ல வேளை இவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த சண்டையில அது கொஞ்சம் பின்னால போய், சபாநாயகர் கருணையால கொஞ்சம் பின்னால போய் 3 மாநிலத்தை மட்டும்தான் நின்றுது. அதுல நீங்க 3லையும் எந்த பின்னணியில இந்த தேர்தல் பார்க்கப்பட வேண்டும் என்றால், எந்த பிரசாந்த் கிஷோர் பீகார்ல கணக்கில் கொள்ளப்படாமல் ஓரம் கட்டப்பட்டாரோ அவர் முதலில் இருந்தே முன்னணியில வைக்கிறார். எந்த மத்திய பிரதேசத்துல பிஜேபிக்கு எதிராக காங்கிரஸ் சிதறி கிடந்ததோ அங்க மத்திய பிரதேசத்துல அவருக்கு பதிலாக காங்கிரஸ் முன்னணியில முதல்ல இருந்தே வெற்றியை வாங்கினாங்க. குஜராத்லயும் பாத்தீங்கன்னு சொன்னா முதல் 6 ரவுண்ட்ல காங்கிரஸ் முன்னால வந்தது. ரொம்ப கால இடைவெளிக்கு பின்னால காங்கிரஸ் முன்னிலை என்று ஆங்கில ஊடகங்கள் கீழே சைடு ரோல் இங்கிலீஷ்ல போட்டான். ஆனால் அன்பார்ச்சுனேட்டா காங்கிரஸ் தோத்து பிஜேபி ஜெயிச்சிருக்கு. ஆனாலும் குஜராத்தில் காங்கிரஸ் இழந்ததை மீட்பதற்கு இந்த தேர்தலில் மேல வந்திருக்காங்க. அப்போ வாசகர்கள் எப்படி புரிஞ்சிருக்கணும்னு சொன்னா, டிஸ்ட்ரெஸ் இன் யூத் இங்கிலீஷ் கட்டுரையில் என்ன எழுதுறான்னா, அவனுக்கு கிடைக்க வேண்டிய வேலை என்பதும் அவனுக்கு கிடைக்க வேண்டிய படிப்பு என்பதும் லாங் ஸ்கோப்ல உள்ள அரசியல்வாதிகளால் ஒன்றுமே செய்யப்படாமல் நம்மை புதைக்குழிக்குள் தள்ளுகிறார்கள் என்ற உண்மை அந்த பட்டாம்பூச்சி இயக்கத்திற்கும் அதை ஆதரவு தந்த இளைஞர்களுக்கும் ஏற்பட்டதோடு மட்டுமல்ல, இப்ப வழக்குகள் எல்லாம் வித்ரா, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி உதவி என்ற அந்த அக்ரிமெண்ட்டும் கல்வி அமைச்சருடைய ராஜினாமாவும் அதோட போராட்டத்தை நிக்கல. இந்த சட்டவிரோத கைதுகளுக்கு உத்தரவிட்ட அமித்ஷா கைது செய்யப்பட வேண்டும்னு இன்னமும் அந்த போராட்டத்தின் தொடர்ச்சி வரும்னு அவங்க பேசக்கூடிய அளவுக்கு இந்த இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய சூழலில் இளைஞர்கள் மத்தியில அந்த சிந்தனை என்பது வேறுவிட்டு இருக்கிறது. அதுதான் உங்களுக்கு பீகார்ல காவல்துறை வாகனத்தின் மீது இளைஞர்கள் ஏறும்போது அவர்களை தடியடி நடத்தி அவங்க மேல் நடவடிக்கை எடுன்னு சொன்னது அமித்ஷாவினுடைய உத்தரவின் பேரில் பீகார் அரசு. அப்போ பீகார்ல ஆட்டோமேட்டிக்கா பிரசாந்த் கிஷோர் என்ற அந்த மாற்று வேட்பாளர் மேல வர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது களம். இது அநேகமா எல்லா இடைத்தேர்தலையும் வரும். நீங்க கேரளாவில் 2 நாள்ல பெய்த மழையில காங்கிரஸ் மேல வந்திருக்கக்கூடிய கோபங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. தமிழ்நாட்டுக்கும் பாத்தீங்கன்னா விலையேற்றமும் வேலை இல்லாத சூழலும் மிகப்பெரிய எதிர் சிந்தனையை தான் உருவாக்கி வைத்திருக்கு. இந்த 5-6 மாசத்துல ஆளும் கட்சி நல்ல பெயர் எடுத்திருக்கிறதா அல்லது பெயர் எடுக்கவில்லையா என்று சர்வே எடுத்தோம்னா நல்ல பெயர் எடுக்கவில்லை என்ற கருத்து தான் மேலோங்கி இருந்தது. அப்போ எல்லா மாநிலங்களிலும் ஒன்றிய அரசினுடைய அணுகுமுறை என்பது இளைஞர்கள் மத்தியில ஒரு எதிர் சிந்தனையை அரசியல் ரீதியாக மாற்றி இருக்கிறது. ஒரு நியூ ஓட்டர் அப்படின்னு ஒரு குரூப் கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி அவன் ஆன்லைன்ல கேட்கறான். கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர்கள்ல கேட்ட போது 1.25 லட்சம் இளைஞர்கள் இந்த மோடி அரசினுடைய டிஜிட்டல் ஆக்டிவிட்டிஸை எதிர்க்கிறாங்க. இளைஞர்களுக்கான கேள்விக்கு பதில் சொல்லாமல் காலம் தாழ்த்துவதை வெறுக்கிறாங்க. இது ரெண்டுமே அந்த கண்டென்ட் கிரியேட்டர்ல கொண்டு கேள்வி பதிலா போட்டு மக்கள் மத்தியில ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அதனால இனிவரும் தேர்தல் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. அதே நேரத்தில் எதிர்கட்சிகளின் கூட்டு செயல்பாடு ரொம்ப சுணக்கமா இருக்கு. நீங்க பீகார் தேர்தலில் கூட பெரிய அளவுக்கு காங்கிரஸ் போய் தன்னுடைய பங்கை ஆற்றவில்லை.
இந்திய அளவில் மாற்று ஏற்பாடுகளை ராகுல் காந்தி தலைமை செய்யவில்லை. பல மாநிலங்களில் எதிர் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு தங்கள் கட்சியை வளர்க்கிறார்கள் என்ற சிந்தனை இருக்கிறது. இதையெல்லாம் மீறி நாம் செயல்படுவதன் மூலம்தான் பிஜேபியினுடைய எதிர்கால நடவடிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இப்ப நீங்க சமீபத்தில் நடந்த 2-3 அந்த இது வேலை வாய்ப்புக்கு தேர்வு செய்யப்பட்ட ஆட்களுக்கு நாட்கள் கொடுக்காம சீக்கிரமா வந்து ஜாயின் பண்ணணும்னு சொன்னதை நாடாளுமன்றத்தில் தலையிட்டு கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க ஜாயின் பண்ற தேதியை ஏற்றுக்கிறோம். ஒவ்வொன்றிலுமே பிஜேபி சர்க்கிள் ஏற்படுகிறது. சர்க்கிள் ஏற்படும் போது அந்த சர்க்கிளுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிதி அமைச்சக பொறுப்பில் உள்ள நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் அதற்கு பதில் கொடுக்காம ஒரு துணை அமைச்சரை வச்சு பதில் சொல்லக்கூடிய போக்கும் நாடாளுமன்றத்தில் பார்க்கிறோம். வேற ஒரு குரூப் டிஎம்சியில இருந்து மம்தா பானர்ஜி கட்சியிலிருந்து வருகின்ற போது அவர்களை பிஜேபிக்கு ஆதரவாக பயன்படுத்தக்கூடிய அந்த குச்சி அரசியலை நடத்துகிறது பிஜேபி. இதுவும் எதிர்க்கப்பட வேண்டும் என்று இளைஞர்கள் குரல் கொடுக்கிறாங்க, அனைத்து அரசியல் கட்சியும் கொடுக்கிறாங்க. இதை லீட் பண்ணி கொண்டு போக வேண்டிய ராகுல் காந்தியினுடைய தலைமை ரொம்ப நிதானமாக போறதுனால பிஜேபி அதுக்கு நடுவுல சில சித்து வேலைகளை செய்வாங்க. அப்ப பிஜேபி அந்த சித்து வேலைகளை செய்யாமல் இருப்பதற்கு காங்கிரஸ் கொஞ்சம் வீரியமாக செயல்பட வேண்டும். இடைத்தேர்தலில் 2 வெற்றி என்பதை எதிர்காலத்தினுடைய எதிர்கட்சிகளுக்கான வெற்றி என்றால் ஒரு கூட்டு செயல்பாடு அவசியம். இடதுசாரிகளோடு அவங்க இணைந்து போக வேண்டும் என்ற விருப்பம் இடதுசாரிகளால் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை அனைத்தையும் இணைத்து கொண்டு போக வேண்டிய வேலையில தான் நம்ம செயல்படணும். இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நாடாளுமன்றத்துல அந்த பொண்ணு ஒண்ணு கேள்வி கேட்டதும் அவங்க அம்மாவையும் அவரையும் தப்பா பேசுறதுக்கு அவர் ஒரு அப்பீல் விட்டு ராத்திரி நேரத்துல ஒரு பதிவு போட்டு அதுக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் கமெண்ட் வந்துருச்சு. ஏன்னா பல ஆட்களுடைய அம்மாக்களையும் மற்றவர்களையும் தரக்குறைவாக பேசியது கூட பிஜேபி டீமும் நம்முடைய மோடி தலைமையிலான ஆட்சியும் மோடியும் கூட தான். பொதுக்கூட்டத்துல ரொம்ப தரக்குறைவா பேசுற வேலையை ஒரு பிரதமரே செய்கிறாரே என்று நாம ஏற்கனவே பேட்டியில சொல்லியிருக்கோம். ஆனால் தனக்கு வருவதாக அல்லது தன்னுடைய அம்மா மட்டுமே பெண் என்று பேசுவது ஆரோக்கியமில்லை என்று பெண்களாலேயே பேசப்பட்டிருக்கிறது. வடக்கு மாநிலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றத்தை சரியாக கொண்டு போவதற்கு எதிர்கட்சிகள் திட்டமிட வேண்டும். இந்த வெற்றி தற்காலிகம்தான். இந்த தற்காலிக வெற்றியை அதிகப்படுத்துகின்ற திசை வழியே போவதுதான் எல்லோருக்கும் நல்லதாக அமையும். ஒரு மாற்று இந்தியாவை உருவாக்க அது பயன்படும் என்று நம்ம கருதுறோம். பியூஷ் கோயல் சொல்றாரு, இளைஞர்களுடைய ஆதரவு மோடிக்கு நிறையா இருக்கு, காங்கிரஸால பொறுத்துக்க முடியல, அதனால சில விஷயங்கள்லாம் பரப்பி விடுறாங்க அப்படின்னு பியூஷ் கோயல் சொல்றாரு. அது ஒரு பக்கம். இன்னொன்று, மாணவர்களுக்கு பாதிக்கப்பட்ட மாணவர்களை பிரதமர் போய் நேரில் பார்த்தாரா, சந்திச்சாரா, அவங்களுக்காக இவர் என்னத்தை குரல் கொடுக்குறாரு அப்படின்னு ராகுல் காந்தி கேள்வி எழுப்புறாரு. இன்னொன்று, அதே மாணவிகள் பாதிக்கப்பட்டாங்கல்ல பாலியல் துன்புறுத்தல் வழக்கில், அதில் பிரிஜ்பூஷன் விடுவிச்சிருக்கிறாங்க. மல்யுத்த வீராங்கனைகள் பாதிக்கப்பட்டாங்க. அது வழக்கு நடந்துட்டு வந்தது எல்லாருக்கும் தெரியும். தேர்தல் நேரத்தில் அதெல்லாம் பெரிய அளவில் பேசப்பட்டது. இப்போ அந்த வழக்கிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். பியூஷ் கோயலுடைய ஸ்டேட்மெண்ட் இளைஞர்களை நம்ம பக்கம் கொண்டு வருவதற்காக அல்லது பொதுவெளியில் இளைஞர்களின் பங்கேற்பை உறுதிப்படுத்துவதற்காக என்ற முறையில தான் அவர் தயாரிச்சு அந்த அறிக்கையை போட்டார். ஆனால் அது அவருக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. என்ன பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு சொன்னா, இளைஞர்களுடைய கேள்வி நிதானமாக எல்லா விஷயத்திலும் அவர்களுடைய எஜுகேஷன் சப்ஜெக்ட் இல்லாம வேலை வாய்ப்புல எந்த மாதிரியான அணுகுமுறை இருக்க வேண்டும் என்பதை சொன்னதை எந்த மாநில பிஜேபி அரசும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒன்றிய அரசு அதற்கான பதிலை கொடுப்பதற்கு கூட தயாராக இல்லை. இப்ப நீங்க பாருங்க, காமன்வெல்த்தினுடைய போட்டிகள் முடிஞ்சு ரிசல்ட் வந்திருக்கு. 2022-24 இந்த 2 ஆண்டுல நாம வாங்கின பதக்கங்கள் எவ்வளவு? மோடி மீடியால அதை காட்டல. 26 இடங்களை நாம பெற்றிருக்கிறோம். 22, 24, 26 2 ஆண்டுகள் இடைவெளியில 26 பெற்ற நாம இப்ப 2026ல 50% குறைஞ்சி எப்படி 13 ஆச்சு என்ற கேள்வி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, காமன்வெல்த்ல நடைபெறக்கூடிய விளையாட்டுகளில் கூட இந்த ஒன்றிய அரசு சரியான வகையில் செயல்படவில்லை என்று ஏற்கனவே குற்றம் சாட்டியிருக்காங்க. அதற்கான தலைவராக இருந்தவர் ஏற்கனவே பெண்கள் பிரச்சனையில கோர்ட்ல கேஸ் மாட்டி இப்ப அரசினுடைய ஆதரவால அவர் விடுதலை ஆயிருக்காரு. அந்த எதிர் குரூப் மேல்முறையீடு செய்யறாங்க. அப்ப விளையாட்டில் கூட அரசியலை வைத்து வீராங்கனைகளை தேர்வு செய்வதில் அரசியலும் பாலியல் பிரச்சனையும், இளைஞர்களை தேர்வு செய்வதில்
தேவையற்ற அலக்கழித்தல், எஜுகேஷன்ல அவங்களை மிகவும் பாதிப்புக்கு உள்ளான வகையில் அவர்களை சர்வநாசம் அடைய செய்தல், இவங்க நாசமாகக்கூடிய அதே நேரத்துல குறிப்பிட்ட ஒரு 12 கம்பெனிகள் கல்வித்துறையில அனுபவமே இல்லாம சில லட்சம் கோடிகளை சுருட்டி கொண்டு போயிருக்கிறாங்க. அப்போ தனக்கு உள்ள எதிர்காலத்தை இந்த அரசு இப்படி நாசப்படுத்துகின்ற போது நீங்க இளைஞர்களுக்கு கொடுக்கிற அட்வைஸ் எப்படி அவன் ஏத்துக்குவான்? சோ சொல்லுவதும் செயல்பாடும் என்பது பிஜேபி அரசுல மாற்று சிந்தனையில இருக்கிறதுனால இளைஞர்கள் அவங்க சொல்றத காது கொடுத்தே கேட்கல. அவங்க கேட்டிருக்கிறதே ஒன்னே ஒண்ணுதான், நீங்க பாஸ் ஆகி வெளியில வரக்கூடிய ஆட்களுக்கு மொத்தமான இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு நிதி என்பது பிரச்சனையாக இல்லாமல் மருத்துவ இடங்கள் பில்லப் செய்யப்படுகின்றனவா? இல்ல அரசு ஒதுக்கீட்டுல உள்ளத பண்ணிடுறீங்க, தனியார் ஒதுக்கீட்டுல உள்ளத நீங்க எதிர்பார்க்கிற காசு வர்ற வரைக்கும் ஆர்டினரி எம்பிபிஎஸ்க்கும் சிறப்பு தேர்வு பெற்ற அந்த 151 இடத்தை விட்டோம் பாருங்க, அதுலயும் நிதி சுரண்டல் என்பது இருக்கிற காரணத்தினால மருத்துவ பல்கலைக்கழகங்கள் ஒன்றிய அரசை நம்பல. நீட் என்பது சுரண்டல் கருவி மட்டும்தான், ஆனால் ஒட்டுமொத்தமான ஊழல் சாம்ராஜ்யம் அதுல இருக்கு. ஆகவே ஒன்றிய அரசை நாங்கள் நம்பவில்லைன்னு சொல்லிட்டான். அதனால பியூஷ் கோயல் பேச வேண்டியது இளைஞர்கள்ட்ட இல்ல, மந்திரி சபையில பேசணும். நமக்கு உள்ள இமேஜ் கீழே போயிடுச்சு, நாம சரியாக இருக்க வேண்டும் என்றால் இதில் மக்களின் நம்பிக்கையை பெற வேண்டும் என்று பியூஷ் கோயல் பேசினாதான் சரியா இருக்க முடியும். காமன்வெல்த் உட்பட வேலைவாய்ப்பு உட்பட எல்லா பிரச்சனையிலும் அரசு அலட்சியமாக இருக்கிறது என்பதுதான் சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய காட்சிகள் நமக்கு உணர்த்துகின்றன. அரசியல் சிந்தனையோடு அதை பொதுமக்கள் பார்ப்பதன் மூலம் பிஜேபி எதிர்ப்பு சிந்தனை என்பது வரும், ஒரு மாற்றம் என்பது நிகழும். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.